Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi hizbillah ma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إذا أتاكم من ترضون دينه وخلقه فزوجوه وإلا تكن في الأرض فتنة وفساد عريض. وقال نبينا صلى الله عليه وسلم أكثروا ذكر هذه اللذات أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்துயரக்கூடிய மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவற்றை எடுத்தும் எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அவகாசம், அவர் ஒரு மூமினாக இருக்கலாம் அல்லது மூமின் அல்லாதவராக இருக்கலாம், அல்லாஹ்வை ஏற்றவராக இருக்கலாம், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மனிதனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு குறுகிய காலத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த காலம் பெரும்பாலும் 60-70 வயதுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கலாம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள், நீண்ட ஆயுள் என்பது 60 வயதை தாண்டி அல்லது 70 வயதை தாண்டி வாழக்கூடியவர்களில் மிக சிறந்தவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை காலத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், பொதுவாக மனிதர்களில் சிறந்தவர்கள், மனிதர்களில் புத்திசாலிகள் யார் என்றால் அல் கையிசும் வந்தான நக்கோ வாமில் லிமா பாதல் மௌத். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டு நடக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை உலகத்துக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை அடிப்படையாக வைத்து வாழுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய தற்காலிகமான வாழ்க்கை அல்ல, நிரந்தரமான வாழ்க்கை. உலகத்துடைய வாழ்க்கை தற்காலிகமானது, உலகத்துடைய நிகழ்வுகள் தற்காலிகமானது, உலகமே தற்காலிகமானது. உலகத்தை அழிப்போம் என்று படைத்த அல்லாஹ் கூறியிருக்கிறார். உலகத்திலே இருக்கக்கூடிய சுகபோகங்கள் அனைத்தையும் அழித்து விடுவோம் என்று படைத்த அல்லாஹ் கூறியிருக்கிறார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புத்திசாலி யார் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி அன்பு நபியுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கைக்காக உலகத்திலே கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை யார் பயன்படுத்துகின்றார்களோ இவர்கள் புத்திசாலி என்று கூறினார்கள். அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், ஏழை எளியவர்களாக இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கலாம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, யாராக இருந்தாலும் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான். அந்த வாழ்க்கைக்கு யாரெல்லாம் உலகத்திலே கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றார்களோ இவர்கள் மாத்திரம்தான் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கை என்பது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்த வாழ்க்கை எங்களுக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. அன்பு நபி அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக நாங்கள் நடந்தால்
உலகத்தில் ஏதோ நாங்கள் சந்தோஷப்படலாம், ஆகிராவிலே அல்லாஹ், மறுமை நாளிலே அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவார். எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையுடன் தொடர்பு படக்கூடிய எல்லா அம்சங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம், அவர்கள் செய்த பிரகாரம், அவர்கள் அங்கீகரித்த பிரகாரம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையுடன் தொடர்பு படக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நபியே நாயகமே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். எப்போது நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களோ அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கட்டாயமாகி விடுகின்றது என்ற கருத்தை கூறுமாறு அல்லாஹு தஆலா அன்பு நபி அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்க்கைக்காக வேண்டி மாத்திரம் எங்களை படைக்கவில்லை, உலகத்துடைய வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹு தஆலா படைக்கவில்லை, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி தயார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறார். இந்த சிந்தனை யாருடைய உள்ளத்திலே வருகின்றதோ, யாருக்கு மௌத்துடைய சிந்தனை உள்ளத்தில் அதிகமாக வருகின்றதோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான். மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்தில் மக்களுக்கு உதவி செய்வார்கள். உதவி செய்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம், அன்பு நபியுடைய நன்மாராயம் இருக்கிறது. இது உலகத்தில் மாத்திரம் தான். ஒருவர் கண்ணை பொத்திவிட்டால், அவர் மரணப்படுக்கைக்கு சென்று விட்டால் அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. சிலர் சக்கராத்திலே கை செய்தப்படுவார்கள், சிலர் மஹ்ஷருடைய மைதானத்தில் கை செய்தப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இரண்டையும் தெளிவாக சொல்லி இருக்கிறான். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எங்களை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை. இங்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்து சுகங்கள் அனைத்தையும் நாங்கள் விட்டுவிட்டு வெறும் கையுடன் அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ற சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது இந்த உலகத்தை எவ்வாறு கூறுகின்றான், உலகத்துடைய வாழ்க்கையை குறிப்பிடும் போது கூறுகின்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், உலகத்துடைய வாழ்க்கை என்பது உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பொருள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகத்துடைய வாழ்க்கை அந்நிய மக்களுடன் கலந்து வாழக்கூடிய நீங்கள், உலகத்துடைய வாழ்க்கை அவர்களை ஏமாற்றியதை போன்று உண்மையான விசுவாசிகளாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதை போன்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான், அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்தார். அந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை அல்லாஹ்வை நம்பக்கூடிய பாக்கியம், உடம்பிலே இருக்கக்கூடிய ஆரோக்கியம். இது போன்ற ஒரு அருட்கொடை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான், உங்களுடைய குழந்தைகள் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். குழந்தைகள் இல்லாதவர்களிடத்திலே கேட்டால் குழந்தைகளுடைய பெருமதியை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். குழந்தை உள்ளவர்கள் சில நேரத்திலே குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பொதுப்போக்கு செய்து விடுகின்றார்கள். குழந்தைகள் அதன் காரணமாக இந்த பாவத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மவ்லித லஹு வலதுன் ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு வ அதபஹு ஃபைன் பலக ஃபல்யுஜவ்விஜுஹு ஃபைன் பலக வலம் யுஸவ்விஜ் ஃபஅஸாப இஸ்மன் ஃபைன் மஸ்முஹு அலா அபீஹி ரவாஹுல் பைஹகி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தால் அழகான பேரை அந்த குழந்தைக்கு வைக்க வேண்டும். 7வது தினத்திலே நல்ல ஒரு பேரை நாம் வைக்க வேண்டும், அர்த்தமுள்ள பேரை வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான். நபிமார்களுடைய பெயர்களை வைக்கலாம், சஹாபாக்களுடைய பெயர்களை வைக்கலாம். யாருமே வைக்காத பெயர்களை நாம் தேடி வைக்கக்கூடாது. அவ்வாறு வைப்பதாக இருந்தால் அர்த்தம் நல்லதாக இருக்க வேண்டும், எங்களுக்கு உச்சரிக்க முடியுமான பெயர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும். அதனுடன் கூறியிருக்கிறார்கள், குழந்தைகளை சிறு பருவத்திலிருந்து ஒழுக்கமான சூழலை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். சிறு பருவத்திலிருந்து குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர் யோசிக்க வேண்டும், என்னுடைய குழந்தையை ஒழுக்கமான சூழலில் நான் வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம், அன்பு நபியுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சூழல் மிக முக்கியமான சூழலாக இருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சாலிஹான குழந்தைகளை நாம் உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்களுடைய நன்மை எங்களுக்கு வருகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே கூறுகிறார்கள், ஃபைன் பலகல் யுஸவிஜு, அவர் திருமண பருவத்தை அடைந்து விட்டார், அவர் திருமண பருவத்தை அடைந்து விட்டார், அவருக்கு நீங்கள் பொருத்தமான துணைகளை தேடிக் கொடுக்க வேண்டும். ஃபைன் பலகல் யுஸவிஜ், அவர் திருமண பருவத்தை அடைந்து விட்டார், நீங்கள் பொருத்தமான துணையை தேடிக் கொடுக்காவிட்டால் அவர்கள் பாவத்திலே ஈடுபடுவார்கள். அது ஆண்களாக இருக்கலாம் அல்லது பெண்களாக இருக்கலாம். வீட்டிலே அடைத்து வளர்க்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய கரத்திலே இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசி அவர்களை பாவத்திலே ஈடுபடுத்துகின்றது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று அவர்கள் பருவவயதை அடைந்து விட்டால் முதலாவது பெற்றோர் அவர்களுடைய கரத்திலே கொடுப்பது ஒரு போனை தான். இன்று ஆகப்பெரிய முசீபத்தாக, சோதனையாக மாறி இருக்கிறது. சில பெற்றோருடைய உள்ளத்தை புண்படுத்தி அவர்கள் அவர்களுடைய விருப்பத்திலே திருமணம் செய்து கொள்கிறார்கள். மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத அமைப்பிலே வாழக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். அந்நிய ஆண்களை திருமணம் செய்கின்றார்கள், அந்நிய பெண்களை திருமணம் செய்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஹராத்திலே இருக்கின்றது. அதை பற்றிய கவலை பெற்றோருக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபைன் பலக பலம் யுஸவ்விஜ், அவர்கள் திருமண பருவத்தை அடைந்து விட்டார்கள், பொருத்தமான துணைகளை நீங்கள் தேடி கொடுக்காவிட்டால் அதன் மூலமாக அவர்கள் பாவம் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்கள் பாவம் செய்தால் அந்த பாவத்துடைய பொறுப்பு யாருக்குரிய பொறுப்பு தெரியுமா? பெற்றோருக்குரிய பொறுப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, குழந்தைகளை அல்லாஹ் அமானிதமாக கொடுத்திருக்கிறான். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் அவனுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் திருமண பருவத்தை அடைந்து விட்டால் பொருத்தமான துணைகளை தேடிக் கொடுக்க வேண்டும். அந்த திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் இருக்க வேண்டும். நாம் அந்நிய மக்களுடன் வாழுகின்றோம் என்பதற்காக அவர்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரமாக மாற முடியாது. அவர்கள் திருமணத்தின் போது நடனம் ஆடுவதை போன்று எங்களுக்கு நடனம் ஆடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, ஹராமாக இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை சோடிப்பதை போன்று எங்களுடைய குழந்தைகளை சோடித்து அந்நிய ஆண்களுக்கு காட்ட முடியாது, மார்க்கத்திலே ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஐனானி தஸ்னியான் ஃபதினாஹும் அன்-நதர் என்று கூறினார்கள். மனிதனுடைய கண்களும் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றது. கண்களுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அனுமதி இல்லாத மக்களில் உங்களுக்கு அனுமதி இல்லாதவர்களை பார்ப்பது. ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள், பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். அதற்கு அருமையிலே மஹரம் என்று சொல்லுவார்கள். சிலருக்கு மஹரம் என்றால் யார், அஜ்னபி என்றால் யார் என்றே தெரியாது. சில பெண்கள் இத்தாலியிலே இருக்கும் போது கேட்கின்றார்கள், என்னுடைய மகளுடைய கணவன் எனக்கு மஹரமா என்று கேட்கின்றார்கள். தன்னுடைய சகோதரனுடைய மகன் மஹரமா என்று கேட்கின்றார்கள். மஹரமான துணை, மஹரமானவர்கள் யார் என்பது தெரியாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாம் இதை வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு பெண் திருமணம் செய்து விட்டால் அவனுடைய கணவன் இவளுக்கு மஹரம், கணவனுடைய தந்தை இவனுக்கு மஹரம், கணவனுடைய சகோதரர்கள் மஹரம் அல்ல. மச்சான்மார்களுடன் கைவாரடிக்க முடியாது, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. சகோதரன் என்ற உறவு இருக்கிறது என்பதற்காக அவர்கள் மகரமாக மாட்டார்கள். உதாரணமாக என்னுடைய தாயுடைய சகோதரி சாட்சி முறையாக இருக்கிறது, என்னுடைய தந்தையுடைய சகோதரனுடைய மனைவி சாட்சி முறை. தாயுடைய சகோதரர் எனக்கு மகரம், அவர்களுடன் பேசலாம், கதைக்கலாம், தனியாக பிரயாணம் செய்யலாம். தந்தையுடைய சகோதரனுடைய மனைவி எனக்கு மகரம் அல்ல. ஒரு பெண்ணுக்கு மகரமாக மாட்டார். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, என்னுடைய தாயுடைய சகோதரி மகரம், என்னுடைய தந்தையுடைய சகோதரனுடைய மனைவி மகரமாக மாட்டார்.
இருவருடைய உறவும் சாட்சி என்று தான் நாங்கள் கூறுகின்றோம். சாட்சி என்கிறோம் என்பதற்காக அவர்கள் மாறமாக மாட்டார்கள். சகோதரி என்பதற்காக சாட்சியுடைய மகள் எங்களுக்கு மாறவல்ல, சாட்சாவுடைய மகள் எங்களுக்கு மாறவல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஹரமான உறவுகளை பற்றி கூறும்போது சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்டார்கள், அபரைத்தல் ஹமுவ யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஹமுவை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஹமு என்றால் தமிழிலே கூறுவார்கள் கொழுந்தன் உறவினர்கள் என்று சொல்லுவார்கள். கொழுந்தன் உறவினர்கள் என்றால் ஒரு பெண் ஒரு கணவனை ஒரு ஆணை திருமணம் செய்தால், ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்தால் அந்த ஆணுடைய சகோதரர்கள் அந்த பெண்ணுக்கு கொழுந்தன் உறவினர்கள். அந்த ஆணுக்கு அந்த பெண்ணுடைய சகோதரிகள் கொழுந்தன் உறவினர்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொன்னார்கள், ஹமுல் மௌத் என்று சொன்னார்கள். கொழுந்தனை பற்றி நீங்கள் அவனுடைய விடயத்தில் எவ்வளவு கவனமாக நடக்க வேண்டும் தெரியுமா? எவ்வளவு பயங்கரமாக நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? எவ்வளவு பயப்பட வேண்டும் தெரியுமா? மௌத்தை பயப்படுவதை போன்று என்று கூறினார். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நிக்காஹுடைய ஆரம்பம் ஒருவர் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால், திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஒளிந்து மறைந்து அவர்கள் பாடசாலைக்கு செல்லும் போது அல்லது பிரைவேட் கிளாஸுக்கு செல்லும் போது ஒளிந்து மறைந்து பார்ப்பதும் ஆறாம். இப்போது சிலர் பார்ப்பதற்கு முன்னால் பார்த்து விடுகின்றார்கள், சட்ட ரீதியாக பார்க்கின்றார்கள், ஆரம்பத்திலே பார்த்து வைத்திருக்கிறார்கள். சட்ட ரீதியாக மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட அடிப்படையில் பெற்றோருடைய அனுமதியுடன் பார்ப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு நபித்தோழர் வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண் திருமணம் பேசப்பட்டிருக்கிறார். திருமண விடயத்திலே கணவன் மனைவி மணவாளர்களுடைய விடயத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் உண்மையாக சொல்வது, குறையை சொல்வது புறம் என்று சொல்லுவார்கள். நிக்காஹுடைய விடயத்திலே புறம் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. புறம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணை திருமணம் பேசுகின்றார்கள். அந்த பெண் தகாத பாவங்களில் ஈடுபடக்கூடியவளாக அல்லது அந்த மணவாளன் தகாத பாவங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத செயல்களில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான். எங்களிடத்திலே விசாரிக்கின்றார்கள், அதை மூடி மறைக்க கூடாது, அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை சொல்லலாம். சொல்லாத ஒருவரை திருமணம் பேசி இருக்கின்றார்கள், தொழுகையே கிடையாது, சமூகத்திலே கண்ணியமானவராக இருக்கிறார். சமூகத்திலே கண்ணியம் என்பது உலகத்துடைய பொருட்களை வைத்து அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர், சமூகத்தில் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர். இவர் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர். இன்று சமூகம் யாரை கண்ணியப்படுத்துகின்றார்கள்? வட்டி எடுக்கக்கூடியவன் வசதி இருக்கிறது, லஞ்சம் எடுக்கக்கூடியவன் வசதி இருக்கிறது, பள்ளியுடைய சொத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வசதியாக வாழுகின்றார்கள், ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்றார்கள், மார்க்கத்துடைய சட்டத்துக்கு முரண்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இந்த அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ்வுக்காகவும் படைத்தவன் கூறுகின்றான். அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை 100% நிறைவேற்றக்கூடியவர்கள். வட்டிக்காரன் கண்ணியப்படுத்தப்படக்கூடாது, மற்றவருடைய சொத்தை அபகரித்தவன் கண்ணியப்படுத்தப்படக்கூடாது, பள்ளியுடைய சொத்தை அனந்தர சொத்தாக பாதிக்கக்கூடியவன் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவன் அல்ல. இன்று திருமணம் பேசும்போது அப்படிப்பட்டவர்களைத்தான் திருமணம் பேசுகின்றார்கள். பள்ளியுடைய வாசமே கிடையாது, வாழ்க்கையில் தொழுவே கிடையாது, பஜாரிலே வசதியாக இருக்கிறார், இவனுக்கு எங்களுடைய பெண்ணை கொடுக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா அசாக்கும் மன் தரலோன தீனோ வகுலுகோ ஃபஸவ்விஜூ, உங்களுடைய பெண்ணை, உங்களுடைய குழந்தை, அது ஆண் பெண் குழந்தை என்று சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுடைய குழந்தைக்கு திருமணம் பேசி வரக்கூடியவர்களிடத்தில் 2 விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, அவர் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்க வேண்டும். மார்க்கம் என்பது மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர், ஹராம் ஹலாலிலே பேணுதல் செலுத்தக்கூடியவர், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர், நல்ல குணமுள்ளவர்கள். இவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை திருமணம் செய்து விடுங்கள். அப்படி இல்லை என்றால்
இவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் அவர்களுக்கு மாத்திரமல்ல மக்களுக்கே சோதனையாக இவருடைய வாழ்க்கை மாறும் என்று கூறியிருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே அனுமதிக்கப்பட்ட அடிப்படையில் பெண்களை பார்ப்பது சுன்னத்தாக இருக்கிறது. அவ்வாறு திருமணம் பேசப்பட்டவர்களை பற்றி எங்களிடத்தில் கேட்டால் உண்மையை சொல்வதும் நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின வழியாக இருக்கிறது. அந்த சஹாபி சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், மதீனாவை சேர்ந்த ஒரு பெண் எனக்கு திருமணம் பேசப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த பெண்ணை நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தால் உங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்கு அது காரணமாக அமையும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அன்சாரி பெண்களுடைய கண்ணிலே ஒரு குறை இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். எனவே பெண்களை முறையாக பார்ப்பது சுன்னத். பெண்களை யார் பார்க்க வேண்டும்? நான் திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணை நான் பார்ப்பது சுன்னத். என்னுடைய தந்தைக்கு அது ஹராம். என்னுடைய சகோதரர்களுக்கு பார்க்க முடியாது, என்னுடைய மச்சான்மார்களுக்கு பார்க்க முடியாது என்று எப்படிப்பட்ட கலாச்சாரம் தெரியுமா? குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் விருப்பமாக இருந்தால் தான் இவருக்கு திருமணம். மார்க்கத்திலே ஹராம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பார்ப்பது சுன்னத். யார் மணவாளனாக இருக்கிறாரோ அவருக்கு பார்க்கலாம், அவருடைய சகோதரிகள் பார்க்கலாம், அவருடைய தாயுடைய சகோதரிகள், தந்தையுடைய சகோதரிகள் பெண்களுக்கு பார்க்கலாம். ஆண்கள் என்று வரும்போது இவருக்கு மாத்திரம் தான் பார்க்கலாம். இவருக்கு நம்பிக்கையான பெண்களை அனுப்பி அவர்கள் சொல்லக்கூடிய தன்மைகளை வைத்து முடிவெடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் சில பெண்களை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். நம்பிக்கையான பெண்கள் சொல்வதை வைத்தும் நபி அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இது முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. இரண்டாவது விடயம், பேச்சை முடித்து விட்டோம். இப்போது நிக்காஹ் நடப்பதற்கு ஏற்பாடு நடந்திருக்கிறது. நாங்கள் பேச்சை முடித்ததற்கு பின்னால் இவர்கள் இருவருக்கும் தனிமையில் ஒன்று கூடுவது, பேசுவது எல்லாம் ஹராம். திருமணம் பேசி முடிக்கப்பட்டு விட்டது. பெண் வீட்டார்கள் சொல்லுகின்றார்கள், இப்போது உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. கரத்திலே போனை கொடுக்கிறார்கள். பேசப்பட்ட அந்த மனவாளனுடன் பேசுவதற்கு அனுமதி வழங்கி விடுகின்றார்கள். இது பயங்கரமான பாவமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தய்யூஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு சிலரை பார்க்க மாட்டான். அதில் ஒருவன் யார் தெரியுமா? தய்யூஸ் என்று சொன்னார்கள். எங்களுடைய ஊரிலே, எங்களுடைய பகுதியிலே அதற்கு அர்த்தம் சொல்லுவார்கள், கூட்டி கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், மணி தய்யூஸ் யா ரசூலல்லாஹ், தய்யூஸ் என்றால் யார் யா ரசூலல்லாஹ்? தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள், அவர்களுக்கு அந்நிய ஆண்களுடன் தொடர்பு வருவதற்கு, அனுமதிக்கப்படாத ஆண்களுடன் பேசுவதற்கு, கதைப்பதற்கு, அவர்களுடன் சேர்ந்து பாவத்திலே ஈடுபடுவதற்கு அங்கீகாரம் வழங்கக்கூடியவர்கள் தய்யூஸ் என்ற நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பேசி முடிந்து விட்டது என்பதற்காக இவர்களுக்கு பேசுவது ஹலால் என்ற முடிவு எடுக்க முடியாது. அவ்வாறு பேச வேண்டும் என்றிருந்தால் ஒரு அக்குதை செய்து கொள்ளலாம். உடனடியாக திருமணம் முடித்து கொடுப்பதற்கு வசதி கிடையாது. ஏதோ சில நிர்பந்தமான நிலை இருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை பிற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று, இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக முஸல்லாவுக்கு இமாம் சொல்ல வேண்டும். செய்யாவிட்டால் மக்கள் எல்லோரும் குழம்பி விடுவார்கள், நிர்வாகத்தை திட்டுவார்கள், நிர்வாகத்துக்கு ஏற்றுவார்கள். பொருத்தமுள்ள இல்லாத ஒரு இமாம் கடமை செய்கிறார் என்று குறை சொல்லுவார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாதா தொழுவிக்கப்பட்டு விட்டால் இங்கு தாமதமாக்க கூடாது, உடனடியாக அடக்கம் செய்யப்பட வேண்டும். பொருத்தமான துணை கிடைத்து விட்டால் அவர்களை சேர்த்து விட வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸாக இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்திலே நிர்பந்திக்கப்படலாம். கணவன் வெளிநாட்டிலே இருக்கிறார், வருவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார்.
சில நேரத்திலே பெண்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்கள் பட்டப்படிப்பை முடிப்பதற்கு கொஞ்சம் காலம் இருக்கிறது, நிக்கா பொருத்தமான துணை கிடைத்திருக்கிறது, நிக்கா செய்து வைத்திருக்கிறோம், இவர்களுடைய படிப்புக்கு இது தடையாக அமைந்தால் மார்க்கத்திலே சின்னொரு அவகாசத்தை எடுத்துக் கொள்ளலாம். அந்த நேரத்திலே ஒரு அக்தை செய்யலாம். அக்தி என்பது திருமண உடன்படிக்கை, ரெஜிஸ்டர் என்பது அது அரசாங்கத்துடைய சட்டம். இந்த நாட்டை மதித்து திருமணம் முடித்தவர்கள் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணத்தான் வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். ஷரியத்துடைய சட்டம் நிக்காஹ் நடக்க வேண்டும். நிக்காஹ் நடந்தால் அந்த பெண்ணுடன் பேசலாம், கதைக்கலாம். இவருடைய மனைவியாக அவள் மாறிவிட்டால் நிக்காஹ் என்பது இன்று சிலர் 2 நிக்காஹ் செய்கின்றார்கள். நிக்காஹை புதுப்பிப்பது, நிக்காஹை புதுப்பிக்கக்கூடிய ஒரு முறை மார்க்கத்திலே கிடையாது. நிக்காஹை புதுப்பிப்பதாக இருந்தால் ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் செய்கிறார், ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக முதல் தலாக் சொல்லிவிட்டார், முதலாவது ஒரு தலாக்கை சொல்லிவிட்டார், அதற்கான இத்தாவை முடித்து விட்டார், இப்போது நிக்காஹை புதுப்பிக்கலாம். புதிய நிக்காஹ் நடக்கின்றது, உடன்படிக்கை. இந்த நிக்காஹை 2வது தடவை புதுப்பிக்கக்கூடிய முறை மார்க்கத்திலே கிடையாது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நிக்காஹ் என்று வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான 3 அம்சங்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, வழிகாரர் அந்த இடத்திலே இருக்க வேண்டும். வழிகாரர் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த பெண்ணுக்கு பொறுப்பான தந்தை, தந்தை வபாத்தாகி இருந்தால் தந்தையுடைய தந்தை, இப்படிப்பட்ட வழித்தொடர் இருக்கிறது. இவர்கள் தான் நிக்காஹ் செய்து வைக்க வேண்டும், இவர்கள் தான் வழிகாரர்களாக இருக்கிறார்கள். ஒரு குழந்தை வளர்க்கப்பட்ட குழந்தையாக இருந்தால், மார்க்கத்திலே வளர்ப்பதாக இருந்தால் கடுமையான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தத்தெடுத்து வளர்ப்பதற்கு கடும் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வளர்க்கப்பட்ட குழந்தையாக இருந்தால் இந்த வளர்த்த வாப்பாக்கு வழிகாரனாக வர முடியாது. ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணாக இருந்தால் அவளுக்குரிய வழிகாரன் யார் தெரியுமா? காலி நீதிபதிதான் அவளுக்குரிய வழிகாரனாக இருக்கிறார். இவர்களை தவிர வேறு யாருக்கும் வழிகாரனாக வர முடியாது. எனவே வழிகாரர்கள் இருக்க வேண்டும். நீதமான 2 பேர் சாட்சியாக இருக்க வேண்டும். மகர் கொடுக்கப்பட வேண்டும். ஈஜாபு கபூல் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கைக்கான வார்த்தைகள் அங்கு வர வேண்டும். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இவ்வாறு நிக்காஹ் நடந்தால் அந்த பெண்ணை இவர்களுடைய கரத்தில் ஒப்படைப்பதற்கு ஒரு அவகாசம் எடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களை திருமணம் செய்தவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நிக்காஹ் நடக்கின்றது, ஒரு சில தினங்கள் தாமதமாகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகள் என்னுடைய மனைவி, என்னிடத்திலே நீங்கள் ஒப்படையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகரை கொடுத்தால் ஒப்படைக்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மகர் கொடுப்பதற்கு வசதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்திலே ஒரு கவச ஆடை இருக்கிறது, அதை என்னுடைய மகளுக்கு கொடுங்கள், மகளை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நடக்கலாம் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் வருட காலம் பிற்படுத்த முடியாது. நிக்காஹை செய்கின்றார்கள், 10 வருடத்துக்கு பின்னால் சேர்த்து வைக்கின்றார்கள், அனுமதி கிடையாது. சிறிய அவகாசத்தை எடுக்கலாம், அதற்காக 10-20 வருஷத்தை எடுக்க முடியாது. திருமணம் செய்வதாக இருந்தால் ஏற்கனவே திருமணமாகாத ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம், ஏற்கனவே திருமணம் முடித்த பெண்ணை இவர் விரும்புகின்றார் என்று நடக்கின்றது. வெளிநாட்டுக்கு செல்லுகின்றார், திருமணமாகாத பெண்களுடன் இவர் தொடர்பு வைக்கின்றார், அவளை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அவள் ஏற்கனவே திருமணமாக இருந்தால் அவளுடைய முதற்கணவன் மூலம் தலாக் சொல்லப்பட்டு இத்தாவை முடித்ததற்கு பின்னால் திருமணம் செய்யலாம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இவர் வாழ்வது ஹராம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்று எங்களுடைய நிக்காஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத அந்நிய கலாச்சாரங்கள் கலந்து ஒரு நிக்காஹாக மாறியிருக்கிறது. அவர்கள் தட்டுகளை கொண்டு வருவதை போன்று ஒற்றைப்படையான தட்டுகளை கொண்டு வருகின்றார்கள், குழந்தைகளை சோதிக்கின்றார்கள், குடும்ப உறவினர்கள் ஒரே மாதிரி ஆடைகளை அணிகின்றார்கள். மார்க்கத்தில் இதற்கு அனுமதி கிடையாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹிலே சிலவு என்று வரக்கூடிய நேரத்தில் ஆண் வீட்டார், அதாவது மணவாளனுக்கு மாத்திரம் தான் இஸ்லாம் செலவுகளை வைத்திருக்கின்றது. ஒன்று, அவருக்கு பொருத்தமான மகரை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, முறையாக ஒரு வலிமாவை கொடுக்க வேண்டும். வலிமா 2 முறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செலவு குறைந்த வலிமா, அது அல்லாஹ் விரும்பக்கூடிய வலிமா, ஆடம்பரமான வலிமா, கொடுப்பல் வலிமா 5 ஸ்டார் ஹோட்டலிலே கொடுக்கிறார், அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஷர்ருல் வலிமா என்று சொல்லி இருக்கிறார்கள். வலிமாவுடைய உணவு சுண்ணத்தாக இருக்கிறது, விருந்து சுண்ணத்தாக இருக்கிறது. அதிலும் கெட்ட வலிமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரமான வலிமாவை குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்றால் நாங்கள் பெண் வீட்டுக்கு செல்லும் போது அல்லது மணவாளுடைய வீட்டுக்கு செல்லும் போது அந்த மரவைகளை சகங்களை நாங்கள் தூக்கிக் கொண்டு செல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயம் அல்ல. அதற்காக வேண்டி குழந்தைகளை சோதிப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயம் அல்ல. அதற்காக வேண்டி எங்களுடைய வீட்டார்கள் அனைவரும் வேட்டி அணிந்து கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயம் அல்ல. பெண்கள் ஒரே மாதிரி ஆடைகளை அணிவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அந்நிய மக்களுடன் வாழக்கூடிய நாம் அவர்களுடைய மார்க்கத்தை மதிக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுடைய மார்க்கம், அவர்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரமாக மாறிவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை போன்ற உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தால் நாளை மறுமையில் நீங்கள் அவர்களுடன் எழுப்பாட்டப்படுவீர்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை குறிப்பிட்ட கால வாழ்க்கை. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக வேண்டி உலகத்திலே சின்ன ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். முஸ்லீம்கள் என்று வரும்போது எங்களுக்கு நல்ல செல்வத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து இந்த நாட்டிலே கண்ணியமாக, உலகத்திலே கண்ணியமாக, யாரிடத்திலும் கையேந்தாமல் கண்ணியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை வளர ரஹ்மான் வசதியை கொடுத்து எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் இருந்தக்கூடிய வெளியில் நாம் செலவழிக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. நிக்காஹுடைய விடயத்தில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் அவர்களுடைய நிக்காஹ்களை செய்து காட்டினார்களோ அந்த அடிப்படையில் செய்து அல்லாஹ் விரும்பக்கூடிய தக்வா இதயத்தை கொண்ட நல்லவர்களாக இதை மாற்றிக்கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள்வானாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உனக்கு பொருத்தமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய திருப்திக்காக வேண்டி மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து உன்னுடைய திருப்தியுடன் நாளை மறுமை உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அந்நிய மக்களுடன் வாழக்கூடிய நாம் என்ன பாவங்களை தெரியாமல் செய்து விட்டோம் ரஹ்மானே, அந்த பாவங்களை எல்லாத்தையும் நீ மன்னித்து இதற்கு பின்னால் அந்த பாவத்தில் ஈடுபடாமல் என் சமூகத்தையும் என்னையும் நீ பாதுகாத்து உனக்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அன்புடைய வாழ்க்கை பிரகாரம் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை ஹயாத்தாக்கக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. வாஹது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information,